ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். நம்மளை மாதிரி நிறைய பேர் காலையில் நேரத்தில் எந்திரிக்கொன்று அலாரம் வைப்போம். ஆனால் காலையில் அலாரம் அடிக்கல ஸ்னூஸ் பட்டனை அமுக்கிட்டு மறுபடியும் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் நாம் ஸ்னூஸ் பட்டனை அமுக்கிட்டு தூங்குற டைமில் வேர்ல்டு கிளாஸ் லீடர்ஸ், பிஸ்னஸ்மேன், என்டர்பிரனர், ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லோரும் அவங்க மைண்டு, ஹார்ட், சோல், ஹெல்த்தோட கண்டிஷனை ஒரு சில ஹேபிட்ஸை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் தூங்கிட்டு இருப்போம். இந்த ஒரு காரணத்தினாலையும் கூட அவங்க வேர்ல்டு கிளாஸ் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு கூட காரணமாக அமையுது. ஃபேமஸ் ஆக்டர் அக்ஷய குமார், ஷாருக் கான், டுவின் ஜாக்சன், ட்விட்டரோட சிஇஓ ஜாக் டெர்சி, ஆப்பிளோட எக்ஸ் சிஇஓ டிம் குக், அமெரிக்காவோட எக்ஸ் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா, நம்ம இந்தியாவோட கரண்ட் பிரசிடெண்ட் நரேந்திர மோடி, இவங்க எல்லாருமே இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரஷ் பண்ணுற டைமில் அவங்க இந்த டேவோட ஃபைட்ஸை எதிர்கொள்ள ரெடியாக இருப்பாங்க. நீங்களும் 5 o'clock எந்திரிச்சு நான் சொல்ல போகிற 4 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறலாம். இந்த வீடியோவில் நாம் 4 கோல்டன் பிரின்சிபலை பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கோல்டன் பிரின்சிபல் 20-20-20 ஃபார்முலா. மார்னிங் 5 AM to 6 AMக்கு ஒரு ஸ்பெஷல் ரொட்டீனை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த 1 ஹவரை விக்ட்ரி ஹவர்னு சொல்கிறாரு நம்ம புக்கோட ஆத்தர். இந்த விக்ட்ரி ஹவர் 5 AM to 6 AM 20-20-20 மினிட்ஸாக 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாரு. நாம் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ், அதாவது 5 AM to 5:20 AM, ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா 3 சொல்கிறாங்க. 3 நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம். என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது மூமெண்ட் ஓரியன்டேஷனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ஹை இன்டென்சிட்டியாகவும் இருக்கணும். ஹை இன்டென்சிட்டினா நல்லா வேர்வை வர மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே கம்மியாகும். நம்ம சயின்டிஃபிக்காக இது பார்த்தோம்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பிரெயினில் பிடிஎன்எஸ்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். பிடிஎன்எஸ்னா பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர். அது என்ன பண்ணும்னா நம்மளோட எனர்ஜி லெவல், ஃபோக்கஸ் அண்டு கான்சன்ட்ரேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே டைம் நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரோட்ரோபிக் கனெக்ஷன்ஸை ஸ்ட்ராங்காக மாற்றும். இது ஸ்ட்ராங் ஆகிறனால நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் திங்கிங் இம்ப்ரூவ் ஆக ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அது போக நம்ம டே ஃபுல்லாகவும் ரொம்ப எனர்ஜியை வச்சுக்கவும் இது ஹெல்ப் பண்ணும். நம்மளோட செகண்ட் 20 மினிட்ஸ், அதாவது 5:20 to 5:40, இந்த டைமை ரிஃப்ளாக்ட்னு சொல்கிறாரு. ரிஃப்ளாக்ட்னா நம்மளை நாமளே ஐசோலேட்டட் பண்ணி யாருன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம்னு ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம லைஃபோட பிக்கர் கோலை செட் பண்ணுறக்கும் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம். இந்த டைமில் டைரி இல்லைன்னா ஒரு நோட்டை எடுத்து நம்ம லைஃபோட ஷார்ட் டைம் கோல், லாங் டைம் கோல், இன்றைக்கி நாம் என்ன ஒர்க் பண்ணுனா நம்ம கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும்னு எழுதி வச்சு அந்த ஒர்க்கை அன்னைக்கே முடிக்கணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம ஃபோக்கஸ் எங்கேயும் போகாமல் நம்ம ஒர்க் மேலேயே இருக்கும். இந்த டைமில் நம்ம மெடிடேஷன் இல்லைன்னா ப்ரேயர் பண்ணலாம். இப்படி பண்ணுறனால நம்ம லைஃப்பை என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது போக டே ஃபுல்லாக கரெக்டான டிசிஷன் எடுக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி 20 மினிட்ஸ் 5:40 AM to 6 AM நம்ம க்ரோன்னு சொல்லுவோம். அப்படின்னா கெயின் நாலேஜ். நாம் நம்மளோட ஃபீல்டில் இருக்கிற புக்ஸ்லாம் படிக்கலாம். இல்லைன்னா கிரேட் பீப்புளோட லைஃப் ஸ்டோரிஸ், ஆடியோ புக், மோட்டிவேஷ்னல் வீடியோ, இது மாதிரியெல்லாம் நம்ம படிக்கலாம். நம்ம டெய்லியுமே நம்மளோட க்ரோ பண்ணுறதுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம காம்படிட்டரை விட ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருப்போம். இந்த 20-20 பிரின்சிபலை 1 year ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா 122 ஹவர்ஸ் எக்ஸசைஸ்லேயும் 122 ஹவர்ஸ் லைஃப் கோல்ஸ்லேயும் 122 ஹவர்ஸ் ஏதாச்சும் லேர்ன் பண்ணுறதுலேயும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனை பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இப்போ இருக்காங்க.
பிரின்சிபல் நம்பர் 2, ட்வின் சைக்கிள் ஆஃப் எலைட் பர்ஃபார்மர்ஸ். நீங்கள் ஒர்க்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறீங்களோ அதே அளவு நம்ம ஸ்லீப்பிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. 6 to 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக தூங்கணும்னு சொல்கிறாரு. நம்ம ஃபீல்டில் நாம் பெரிய ஆள் ஆகணும்னா ஒர்க் அண்ட் ரெஸ்ட் ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவலாக தேவை. நம்மள நிறையா பேர் நைட்டு நேரம் வரைக்கும் முழிச்சிட்டு மார்னிங் லேட்டாக தூங்குறவங்களாக இருக்காங்க. ஆனால் அது தப்பான பழக்கம்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. நீங்கள் நைட்டு கண்ணு முழிக்கிறது காலையில் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக டல்லாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா நைட்டு 9 to 10க்குள்ளே நீங்கள் தூங்கியே ஆகணும். ஒர்க் அண்ட் ரெஸ்ட் ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது 100% எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ண முடியும். நம்ம தூங்கறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ், நம்மளோட லேப்டாப், டிவி, ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதில் ப்ளூ லைட் எமிட் பண்ணுது. ப்ளூ லைட் நம்மளோட எலக்ட்ரானிக் லெவலை குறைச்சிரும். இது தான் நமக்கு தூங்க வைக்கிறதுக்கு கெமிக்கல். ஸோ தூங்கறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் எலக்ட்ரானிக் லெவல் நார்மலாக இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கவும் ஹெல்ப்பாக இருக்கும். பிரின்சிபல் நம்பர் 3, 4 இன்டீரியர் எம்பையர். நம்மளோட லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த 4 விஷயத்துக்கு நம்ம வேல்யூபிள் டைமை ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 4 விஷயம் என்னென்னா மைண்ட் செட், ஹார்ட் செட், ஹெல்த் செட், சோல் செட். ஃபஸ்ட்டு மைண்ட் செட். நம்மளோட மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோ, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் நிறைய பார்த்துருப்போம். அவங்க சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜியை பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுனால நம்மளோட கோல்ஸில் நம்ம 25% தான் அச்சீவ் பண்ண முடியும். செகண்டு ஹார்ட் செட். இது நம்மளோட எமோஷ்னல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி இருக்கும். நம்மளோட மைண்ட் செட் மட்டுமே கரெக்டாக இருந்ததுன்னா டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. எமோஷ்னல் லைஃப்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எமோஷ்னல் லைஃப்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அவங்க கூட இருக்கிற கனெக்ஷன்ஸ், அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கரெக்டான டிசிஷன்ஸை எடுக்க முடியும். தேர்டு ஹெல்த் செட். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம ஹெல்த் நல்லா இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நம்மளை எக்ஸாம்பிளாக பேசணும்னா நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அதனால தான் வேர்ல்டு கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்களோட ஹெல்த்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஃபோர்த்து சோல் செட். சோல்னா நம்ம ஆத்மா. நம்மளோட ஆத்மா உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுலாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு உணர்வணும். நம்மளோட லைஃப்பில் நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், ரேட் ரேஸ் மாதிரி. இந்த ரேஸில் நம்ம யாருன்னே மறந்துடுறோம். நம்ம லைஃபுக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறத டோட்டலாக மறந்துட்டோம். இதை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஆத்தர் சொல்கிற ஒரே வழி மெடிடேஷன் அண்டு ப்ரேயர். பிரின்சிபல் நம்பர் 4, ஹேபிட் இன்ஸ்டாலேஷன் ப்ரோட்டோக்கால். நம்மளோட ஆத்தர் இந்த புக்கில் ஏதாச்சும் ஒரு ஹேபிட்டை நாம் பழகணும்னா நமக்கு 66 days ஆகும்னு சொல்கிறாரு. ஒரு ஹேபிட்டை நம்ம மைண்டுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண 3 பேஸை கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு பேஸுக்கும் 22 ஹவர்ஸாக அலோகேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ். பேரிலேயே இருக்குது டிஸ்ட்ராக்ஷன், அப்படின்னா தகர்த்தெறியறது. ஃபஸ்ட்டு 22 daysல நம்மளோட பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு ஒரு குட் ஹேபிட்டை இன்ஸ்டால் பண்ணுறக்கான டைம். இந்த பேஸ் தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டான பேஸ். இந்த 22 days நம்மளுக்கு நிறையா தோணும். நாம் ஏன் நேரத்தில் எந்திரிக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இது மாதிரியெல்லாம் நிறையா தோணும். பட் இந்த பேஸை கிராஸ் பண்ண நம்மளுக்கு வில் பவர் நிறையா வேணும். நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போனா தான் இந்த பேஸை கிராஸ் பண்ண முடியும். செகண்டு இன்ஸ்டாலேஷன் பேஸ். நம்மளோட நெக்ஸ்ட் 22 days இந்த இன்ஸ்டாலேஷன் பேஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்டாலேஷன் பேஸ் ஒரு ஹேபிட்டை நம்ம மைண்டுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டைம். இந்த ஸ்டேஜும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ் தான். இந்த டைம்லையும் நம்மளுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காகவும் எரிச்சலாகவும் வரும். நம்ம ஏன் இதை பண்ணணும், நிறுத்திடலான்னு தோணும். ஆனால் நாம் அதை ஸ்டாப் பண்ணாமல் நம்மளை நாம்ளே மோட்டிவேட் பண்ணி அந்த 22 days கிராஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்ம ஸ்டேஜ் 3க்கு போக முடியும். லாஸ்ட்டு ஸ்டேஜ்
இன்டகிரேஷன் பேஸ். லாஸ்ட் 22 டேஸ் நம்ம நியூ ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அலாரம் இல்லாமையே நம்ம கரெக்டாக 5 AM எந்திரிச்சிருவோம். 20-20-20 பிரின்சிபலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இது ஒரு ஹேபிட்டாகவே மாறினனால அந்தந்த டைமுக்கு நம்ம அந்தந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம 4 கோல்டன் பிரின்சிபலை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 20-20 பிரின்சிபல். ஒரு 1 ஹவரை நம்ம 20-20-20 பிரித்து அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு பார்த்தோம். செகண்டு ட்வின் சைக்கிள் ஆஃப் எலைட் பர்ஃபார்மர்ஸ். ஒர்க்குக்கும் ரெஸ்ட்டுக்கும் நம்ம ஈக்குவலாக தரணும். ஒரு நாளைக்கு நம்ம 6 to 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கினா தான் நெக்ஸ்ட் டே நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும்னு பார்த்தோம். தேர்டு 4 இன்டீரியர் எம்பையர். நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா நம்மளோட மைண்ட் செட், ஹார்ட் செட், ஹெல்த் செட், சோல் செட்டை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும்னு பார்த்தோம். ஃபோர்த்து ஹேபிட் இன்ஸ்டாலேஷன் ப்ரோட்டோகால். ஃபைனலாக ஒரு ஹேபிட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறக்கு 66 டேஸ் ஆகும். அதை 3 ஸ்டேஜாக ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி ஒரு ஹேபிட்டை நமக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் ராபின் சர்மா அவரோட புக் 5 AM கிளப்பில் இருந்து தான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸை நிறையா பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.